அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிறுகீரை ஃபஸ்ட்டு போட்டுருந்தோங்க. அதை தான் பிடுங்குறோம். இன்றைக்கி எத்தனை முடி ஆகும்னு தெரியல. வாங்க சிறுகீரை பிடுங்கலாம் எல்லோரும். பாருங்கள், இன்றைக்கி தான் பிடுங்குறோம். அதிகமாக வரணும். பறக்க முடியுங்க. இல்லைன்னு சேர்த்து போடுங்க. இல்லைங்கக்கா இந்த போகிறது பாருங்க. ஃபஸ்ட்டு பிடிங்கி போட்டிருக்குறோம். காடு ஊற பிடுங்கணுங்க. சரிம்மா, ஃபஸ்ட்டு பண்ண எல்லாமேங்க ஓரளவுக்கு தான் முளைச்சிருக்குது. பாருங்களேன், சிறுகீரை பிடுங்கிட்டு இருக்கிறோம். தெரியுதுங்களா? ஊரை பிடுங்கணுங்க இன்றைக்கி. அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிறகு போட்டுட்ருக்குற 2 சிறகு. இது ஒன்று ஒரு வாரம் ஆகணுங்க, 4 நாள் ஆகணும். பெருசாக தான் பிடுங்க முடியுங்க. பூரா சிறுசு. தெரியுதுங்களா? சிறுகீரைங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. பாருங்க, நம்ம மெயின் ஹவுஸ் அந்தல் இருக்குது. இதில் ஒரு சிறகு போட்டு விடணும் சிறுகீரை. இதெல்லாம் பழசாகி போச்சுங்க, பிடுங்காத விட்டுட்டோம். இப்போ ஆகிறதெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்குன்னு பாருங்க சிறுகீரை. வாங்க விவசாயத்துக்கு. சிறுகீரை பார்த்தீங்களா? இப்படித்தான் சிறுகீரை வரும். களை வெட்ட வேண்டியதில்லை, ஆள் கூலி கொடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், 20 நாளில் லாபம் நஷ்டம் பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் பிடிங்காச்சுங்க. இதில் ஒரு 4 பாத்தி பிடுங்கணுங்க இன்றைக்கி. பூரா சிறுகீரைங்குது. பூரா நல்லா வளர்ந்துருச்சு. பாருங்கள், சத்து இல்லாத இடத்துல சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே சத்து கொஞ்சம் பத்தில் முளைக்கல. அதுபோக பார்த்திங்கன்னா அதில் வெண்டைக்காய் இருக்குது. சிறுகீரை தான் எனக்கு இதெல்லாமே போட்டிருக்குறோம். இதெல்லாம் ஒன்று 2 நாள் கழித்து பிடுங்கணுங்க. உங்களுக்கு ஒட்டுக்கா போட்டால் பிடுங்க முடியாது. பட்டமாக போடணுங்க. ஒரு வாரம் விட்டு ஒரு 4 நாள் கழித்து 4 நாள் கழித்து கீரை போட்டு விட்டா தான் உங்களுக்கு கீரை வரும். அப்போ தான் பிடுங்கி நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போக முடியும். பார்த்திங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இந்த கீரையெல்லாம் இன்னொரு வாரம் ஆகணுங்க. பெருசாக ஒன்று 4 நாள் ஆகணும்னு வச்சுங்களேன். இன்னொரு தண்ணி கட்டணும். அது ஃபஸ்ட்டே போட்டதுனால பிடுங்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், நம்ம விவசாயம் எப்படி இருக்குதுங்கன்னு செழிப்பாக இருக்குதுங்களா? பாருங்கள், வெண்டைக்காய் செடி அந்தல்ல இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், அது கடைசியாக போட்ட கீரை உங்களுக்கு இப்போ தான் முளைச்சிருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்கு 2 சிறகு, ஒரு சிறகு போட்டு விட்டோம்னா தான் உங்களுக்கு மாற்றி பிடுங்கிட்டே இருக்க முடியும். பாருங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்.
பாருங்கள் எப்படித்தான் முளைச்சிருக்குன்னு பாருங்கள். ஒட்டுக்கா போட்டாங்கன்னா பிடிங்கி வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு செடி பிடிங்கி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா சிறுகீரை எப்படித்தான் வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் பூரா சிறுகீரை தான் போட்டுட்ருக்குறோம். இந்த ஒரு சிறைக்கு உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டினா தான் தெரியும். பார்த்தீங்களா பூரா முளைச்சி கிடக்குது பார்த்தீங்களா. இது கடைசியாக போட்டு ஒரு 5 நாள் ஆச்சுங்க. 5 நாள் ஆச்சுங்க. இது ஒரு 10 நாள் ஆச்சு. இப்போ பிடுங்கிட்டு இருக்கிற கீரை வந்து 20 நாள் ஆச்சு. இப்படி மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கீரை பிடுங்கி உங்களுக்கு அப்போதைக்கு அப்போ காசு பண்ண முடியும். ஒட்டுக்கே 25 சென்ட் 30 சென்ட் போட்டு விட்டோங்கன்னா உங்களுக்கு பிடுங்க முடியாது. பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் விதையே போடலை. காடு பாத்தி பிடிச்சி மட்டும் வச்சுருக்கிறேன். கோழிக்கு இப்போ தான் உரம் போட்டிருக்குறேங்க. தெரியுதுங்களா பாருங்கள். வாங்க நாங்கள் போய் கீரை விடுங்களா. உங்களுக்கு வேணா சொல்லுங்க நாங்கள் தரோம். பாருங்கள் இந்த கீரையெல்லாம் ஆகாத போச்சு. பாருங்கள் இப்போ பிடுங்கிட்டு இருக்கிற அப்படிங்க ஒரு பாத்தி பிடுங்கியாச்சு. பாத்தியில் கம்மியாக தான் வருங்க கீரை. காடு இப்போ தான் புதுசாக விவசாயம் பழகிட்டு இருக்குது. நல்லா குப்பை போட்டோங்கன்னா ஒரு பாத்திக்கு 60 உடி 70 உடி வருங்க. எத்தனை உடியாச்சு? 16 உடி ஆகிருக்குதுங்க ஒரு பாத்திக்கு. எதோ ஆகிறதாயிட்டுங்க பிடிங்கி விற்று விடுவோம். அப்புறம் நம்ம ரெண்டாவது உங்களுக்கு அடுத்த விவசாயத்தில் நல்லா பார்த்துக்குவோம். 16 உடி கீரை ஆகிருக்குதுங்க. உங்களுக்கு ஒன்றும் உரம் போடணும். உரம் போடலைன்னா உங்களுக்கு காட்டில் 20 நாள் அறுவடைக்கு வர்றதாச்சுங்களா. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக சத்து அதிகமாக இருந்தால் தான் 20 நாளில் வரும். இல்லாட்டி அப்படியே குச்சிக்கு. வாங்க போய் கீரை விடுங்களா. நம்ம விவசாயத்தெல்லாம் பார்த்தீங்களா. தீபாவளியிலேருந்து இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. குட்டையாக இருக்கிறது இல்லைன்னு அழகாக பிடிச்சிக்கலாங்க. பார்த்து இப்படித்தானுங்க இருக்குது சிறுகீரை. உங்களுக்கு அடுத்த கேட்டுங்கும் போது ஒன்றும் அதிகமாக விளைச்சலை கொடுக்கு. நம்ம சத்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரியானபடி கீரை பாத்தியில் முளைக்காது விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டப்படியே அது ஒரு பாத்திக்கு புடிய அளவுங்க. அது சிறுகீரை பார்த்துட்டிங்களா. சரிங்க, இதெல்லாம் பிடுங்கோன்னு அலாசோன்னு நம்ம வேலையை பார்ப்போங்க. நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் பிடுங்க வரும். அதனால தான் நம்ம செல்ல பிடிச்சிட்டு திரியிறோம். நன்றிங்க.